அனைத்து மாணவர்களுக்கும் அஹ், மீண்டும் உற்சாகமான அதிகாலை வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த வகையில் அதிகாலை வகுப்பில் நம்ம இணைஞ்சிருக்கோம். தூக்கத்தை பொருட்படுத்தாமல் தூக்கத்தை தியாகம் செய்து இந்த வகுப்பு வருகை தந்த அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அந்த வகையில் நம்ம சிலப்பதிகாரம் பார்த்து கொண்டிருக்கோம் பிள்ளைகள். சிலப்பதிகாரம் ஆரம்பித்து முழுமையாக முடிக்கலை, அதில் குறைய நம்ம இன்னைக்கு படித்து முடிக்கலை. சரியா? ஓகே. பரீட்சையும் நெருங்குது. அப்போ மிக வேகமாக சிலபஸ் முடிக்கணும். அதே போல் இதில் 12, 13 ரெண்டு கலந்துருக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கும் மிக பிரயோஜனமான முறையில் இருக்கும். அப்படிங்கிறனால அவங்களையும் இணைச்சு கொண்டு நம்ம தொடர்ச்சியாக போவோம். உங்களுக்கான தொடர் கருத்தரங்கு இந்த கிழமை ஸ்டார்ட் ஆகும். சரியா? அதற்கான ஆயத்தங்களும் செய்யப்பட்டிருக்கு. அதற்கான தகவலை நான் இன்றைக்கு வழங்குறேன். சரியா? ஓகே. இப்போ நேரடியாக நம்ம என்ன செய்வோம் கேட்டால் வகுப்புக்கு போவோம். அந்த வகையில் நம்ம கடைசியாக பார்த்த விடயங்கள் தெரிந்த உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து பார்த்தோம். சிலப்பதிகாரம் அது சும்மா வரிகளை வாசிக்கிறேன் பிள்ளைகள். அதை வாசிச்சுட்டு நார்மலா மேலோட்டமான பொருளை சொல்லிட்டு அதுக்கு பிறகு நேரடியாக இன்றைக்கு படிக்கக்கூடியதை நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் கோவலன் சென்று கொள்கையின் இருந்த கவுந்தியை கைதொழுது ஏத்தி நெறியின் நீங்கியோ நீர்மையனாகி நறுமலர் மேனி நடுங்கு துயரெய்த அறியாதேயத்து ஆரிடை உழந்து சிறுமையுற்றேன் செய்தவத்திர் யான் தொல்நகர் மருங்கின் மன்னர் பின்னோருக்கு எண்ணிலை உணர்த்தி யான் வருங்காரும் பாதுகாப்பினல் பைந்துடி ஆகலின் ஏதமுண்டோ அடிகள் ஈங்கி என்றலும் அப்படிங்கிற முதலாவது செய்யுளை பார்த்தோம். சரியா? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, கோவல் என்ன செய்யறாருன்னு கேட்டா, தவ நெறியில் ஆழ்ந்திருந்த கவுந்தியையை சந்திக்கிறார். அவரை வணங்கி அவரை போற்றி, சரியா, இவரோட மனநிலையை சொல்றார். இப்படி நான் ஒரு தீங்கான செயலை செய்து விட்டேன். சரியா? அப்ப அந்த விடயம்லாம் சொல்லிட்டு அது மாத்திரம் இல்லாமல் இவளையும் நான் துன்புறுத்தி விட்டேன். யாரு? கண்ணகியும் துன்புறுத்தி விட்டேன். அவளை அறியாத தேசத்தில் அதே போல கடினமான வழிகளில் நடக்க செய்து அவள் மலர் போன்ற மேனியை நான் நோகடித்து விட்டேங்கிற மாதிரி அவர் சொல்றார். சரியா? எனவே இனி வரும் காலப்பகுதியில நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கேட்டா, மதுரைக்கு போய் அங்க இருக்கிற மன்னர்கள் அதாவது மன்னர்களுக்கு அடுத்த நிலையாக இருக்கக்கூடிய வணிகர்கள்ட்ட போய் என் நிலையை உணர்த்தி பொருளீட்டி கொண்டு நான் வரும் வரைக்கும் இந்த பெண்ணானவள், சரியா, பசுமையான வழியில் அடைந்த இந்த பைந்தொடியானவள் உங்களது பாதுகாப்பின் கீழ் இருக்கட்டும், இவளுக்கு எந்த ஒரு துன்பமும் இங்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சரியா? அப்புறம் அதுக்கு பிறகு கவுந்தி கூறும் காதலி தன்னோடு தவம் தீர்மருங்கின் தனித்துயர் உழந்தோய் மரத்துரை நீக்குமின் வல்வினை ஊட்டும் என்று அறத்துறை மாக்கள் திறத்தின் சாற்றி நாக்கடிப்பாக வாய்ப்பறை அறையினும் யாப்பறை மாக்கள் இயல்பில் கொள்ளார் தீதுடை வெவ்வினை உறுத்த காலை பேதைமை கந்தா பெரும் பேது ஒருவர். சரியா? அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. சரியா? அப்ப என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டா, கவுந்தி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சொல்ல ஆரம்பிக்கிறார். சரியா? அதாவது நீ முன்பு செய்த தவக்குறைவினால் தான் இந்த மாதிரி துன்பங்கள் ஏற்பட்டிருக்கு. சரி, அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு மரத்துறை நீக்குமின் வல்வினை ஊட்டும், அதாவது பாவ நெறியிலிருந்து விலகி இருங்கள், பாவ நெறியிலிருந்து விலகி இருங்கள் என்று தர்ம வழியில் செல்லக்கூடிய அந்த துறவிகள் மிக உறுதியாக தெளிவாக அழுத்தமாக கூறியிருந்தாலும் கூட, அதுவும் எப்படியாக நாக்கை குறுந்தடியாகவும் வாயை பறையாக கொண்டு அரைந்து கூறினாலும் கூட அந்த இயல்பில் கொள்ளார், அதாவது யாப்பரை மாக்கள் இயல்பில் கொள்ளார். அதாவது என்ன சொல்றது, அந்த அறநெறியில் நின்று வாழாதவர்கள் அல்லது அவர்கள் இயல்பின் காரணமாக அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தீதுரை விபினை உறுத்த காலை பேதைமை கந்தா பெரும்பேது ஒருவர், அதாவது துன்பம் வருத்துகின்ற வேளையில் அவர்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளாவார்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாடலை பார்த்தோம். தீதுரை விபினை உறுத்த காலை பேதைமை கந்தா பெரும்பேதுருவர் அப்படின்னு பார்த்து இதை மிக தெளிவா நம்ம கிளாஸ்ல பார்த்துட்டு மிக சுருக்கமாக தான் சொல்லிவிட்டேன். சரியா? ஓகே. இப்ப நம்ம அதற்கு மேலதிகமாக உள்ள விடயங்களை பார்க்க போறோம். பாருங்க. ஒய்யா வினைப்பையின் உண்ணும் காலை கையாறுக்குள்ளார் கற்றறிமாக்கள். ஒய்யா வினைப்பையின் உண்ணும் காலை கையாறுக்குள்ளார் கற்றறிமாக்கள். இதற்கு முன்பு சொன்னதெல்லாம் அதாவது அறத்துறை மரத்துறை ரெண்டு இருக்கு. அறத்துறை என்பது அறவழியில் செல்லக்கூடியவர்கள், நல்வழியில் செல்லக்கூடியவர்கள். மரத்துறை என்பது பாவ வழியில் செல்லக்கூடியவர்கள், தீய வழியில் செல்லக்கூடியவர்கள் நம்ம பார்த்தோம். சரியா? இதில் ரெண்டு சரார் இருக்கா. ஒன்று சன்னியாசிகள், இன்னொன்று சம்சாரிகள். சம்சாரி என்பது திருமண வாழ்க்கையில் இணைந்து பயணிக்கக்கூடியவர்கள். சன்னியாசிகள் என்பது திருமண வாழ்க்கையை வெறுத்து
அவர்கள் இறைவனோடு ஒன்றரை கலக்கக்கூடியவர்களாக, சிந்தனை முழுக்க இறைவனோடு கலக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறவங்க தான் சன்னியாசிகள் முழுமையாக. அவர்கள் காமத்தை கடந்தவர்கள். யாரு? துறவிகள். எனவே இவ்வாறு இருக்கின்ற போது இந்த வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளாவார்கள். அந்த துன்பம் வருத்தும் போது அவர்கள் எதற்கு துன்பப்படுகின்றோமோ என்று தெரியாமல் கூட துன்புறுவார்கள். அவர்கள் விதி தான் செய்த பிள்ளைதான் அதற்கு காரணம் என்று கூட அறியாதவர்களாக காணப்படுவார்கள். ஆனால் ஒய்யா வினைப்பயன் உண்ணும் காலை போக்க முடியாத துன்பம் வருத்துகின்ற போது, போக்க முடியாத துன்பம் வருத்துகின்ற போது, போக்க முடியாத வினையின் பயனாகிய துன்பம் வருத்துகின்ற பொழுது அதனை அல்லது அனுபவிக்கும் போது அல்லது அனுபவிக்கும் காலத்தில் கையாறு கொள்ளார் கற்றறிமாக்கள். கற்றறிந்த சான்றோர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? ஒருபோதும் செயலிலிருந்து வருந்த மாட்டார்கள். என்ன செய்ய மாட்டாங்க? துன்பம் சன்னியாசிகளுக்கு வரும், சம்சாரிகளுக்கு வரும், நல்லவர்களுக்கு வரும், தீயவர்களுக்கு வரும். அப்ப நல்வழியில் செல்லக்கூடியவர்கள் அல்லது அறநெறியில் செல்லக்கூடியவர்களுக்கு துன்பம் வரும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இது இதனால்தான் வருது, இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நிகழ்காலம் தவிர்க்க முடியாதது, எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமனும் எதிருமான மறுத்தாக்கம் உண்டுங்கிற கருத்தை அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். யாரு? அறத்துறையில், சரியா? அறத்துறையில், அதாவது தர்ம வழியில் செல்லக்கூடியவர்கள் ஒய்யா வினைப்பெண் உண்ணும் காலை கையாறு கொள்ளார் கற்றறி மக்கள். அவர்கள் வருந்தி துன்பப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் என்ன நடக்கின்றது என்று, அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்போ ஒய்யா வினைப்பயன் உண்ணும் காலை என்பது போக்க முடியாத வினையின் பயனாகிய துன்பத்தை அனுபவிக்கும் காலத்தில் கையாறு கொள்ளால் கற்றறிமாக்கள் என்கின்ற போது கற்றறிந்த சான்றோர்கள் ஒருபோதும் செயலிலிருந்து வருந்த மாட்டார். இப்போ கற்றறிந்தவர்கள்னா இதுல நீங்க சிலபஸை பார்க்கறது இல்லை பிள்ளைகள், நம்ம படிக்கிறோம் அந்த பாடம் இல்லை, இது அவர்களோட வாழ்க்கை அனுபவங்கள். வாழ்க்கையில காணப்படுகின்ற அந்த அறக்கருத்துக்களை கற்றறிந்தவர்கள், சரியா? சான்றோர்கள் சொன்ன கருத்துக்களை பின்பற்றுபவர்கள். அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? அவர்கள் அந்த அறிவு நிமித்தம் அவர்கள் துன்பம் ஏற்படுகின்ற நிலையில் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? வருந்த மாட்டார்கள், இயல்பாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் மற்றவர்கள், மரத்துறையில் செல்லக்கூடியவர்கள், குடும்ப ரீதியாக பெண்ணோடு கூடி மகிழக்கூடியவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பெரும் பேது ஒருவர் பேதைமை கந்தா பெரும் பேது, அவர்கள் அறியாமை காரணமாக பெரும் துன்பத்தை அடைவர் என்கின்ற அடிப்படையில் ரெண்டுக்கும் இடையிலான ஒப்பிட சொல்றாங்க. துன்பம் பொதுவானதுதான். அதில் அறநெறியில் சார்ந்தவர்கள் என்ன செய்வார்கள், அறநெறியில் சாராதவர்கள் என்ன செய்வார்கள் மாதிரி இந்த பாடல் முடிஞ்சிருக்கு. விளங்குதா பிள்ளைகள்? அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி நம்ம முடிச்சிருக்கோம். விளங்குதா? ஓகே. இப்ப அடுத்த வரிகளுக்குள்ள போமா? தெளிவாயிடுச்சா உங்களுக்கு? ஒய்யா வினைப்பெயின் உண்ணும் காலை கையாறு கொள்ளார் கற்றறிமாக்கள். ஓகே. இப்போ நம்ம அடுத்தடுத்த வரிகளுக்கு போகும் பிள்ளைகள். அதுக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட கேட்பேன், நீங்களோட அந்த மொழிநடையில், உங்களோட மொழிநடையில் சொல்லும்போது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாகவும் ஈஸியாக இருக்கும், புரிதல் இருக்கும். அப்போ உங்களுக்கு சிறுகுறிப்பு வந்தாலும் சரி, பெரிய கேள்வி வந்தாலும் சரி, எப்படி சிலப்பதிகாரம் கேட்டாலும் இது வரக்கூடிய வாய்ப்பு தெரிஞ்சவங்களுக்கு பாஸ் பேப்பரை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும், வரக்கூடிய வாய்ப்புல வரும். அதனால நல்லா தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க. சிறுகுறிப்புக்கு வந்தால் 10 புள்ளிகள் அழகாக எடுத்துக்கொள்ளலாம். பெரிய கேள்விக்கு வந்தால் 20 புள்ளிகள் எடுத்துக்கொள்ளலாம். அதே சங்க செயல்கள் தவிர்ந்த இணைய கால செயல்கள் வரும், அப்படி வந்தால் குகப்படுறதுக்கு பதிலாக வந்தாலும் நீங்க என்ன செய்யலாம்? படிச்சு இந்த எழுதிடலாம். அதனால பிரச்சனை இல்லை. அதனால நல்லா ஆழத்துக்கு, மனது ஆழத்துக்குள்ள அதை உள்வாங்குங்க. சரியா? ஓகே. ஓகே. ஸ்கிரீன் விளங்குது தானே பிள்ளைகள்? ஓகே, பாருங்க. ஒரு ஆள் வாசிங்க பிள்ளைகள், வாசிங்க பா. யார் வாசிக்க போறா? வாசிக்கவா சார்? வாசிங்க தஃபானி. பிடிதல் துன்பமும் புணர்தல் துன்பமும் உருவிலாளன் ஒருக்குத் துன்பமும் புரிகுலன் மாதர் புணர்ந்தோர்க்கல்லது ஒரு தனி வாழ்க்கை உறவோர்க்கு இல்லை பெண்டிரும் உண்டியும் இன்பமென்று உலகில் கொண்டோ ஊரும் உங்கொளாத் துன்பம் கண்டனராகி கடவுளர் வரைந்த காமஞ்சார்பாக காதலின் உளந்தாங் ஏமஞ்சாரா இடும்பை எய்தினர் இன்றே அல்லால் இறந்தோர் பலரால் தொன்று படவருந் தொன்மை தாதலின். ஓகே ஓகே, பாருங்க, வாசிட்டீங்க. திரும்ப ஒரு கண்ணோரத்தில் நான் வாசிக்கிறேன். பிரிதல் துன்பமும் புணர்தல் துன்பமும் உருவிலாளன் உருக்கும் துன்பமும் புரிகுலன் மாதர் புணர்ந்தோருக்கு அல்லது ஒரு தனி வாழ்க்கை உறவோருக்கு இல்லை பெண்டிரும் உண்டியும் இன்பம் என்று உலகில் ஊரும் கொண்டோர் ஊரும் கொல்லா துன்பமும் கண்டனராகி கடவுளர் வரைந்த காமம் சார்பாக காதலின் உழந்தாய் ஏமம் சாரா இடும்பை எய்தினர் இன்றே எல்லால் இறந்தோர் பலரால் தொன்றுபடுவரும் தொன்மை ஆதலின்.
சரியா? தொன்மை அதை வச்சு தொன்றுபடு வரும் தொன்மை அடுத்த வச்சு வைங்க. அதுக்கு பிறகு நம்ம அதை ஆதலின் வந்து அடுத்த செயலோட இணைச்சு பார்ப்போம். சரியா? ஓகே. இதுல பிள்ளைகள் வாழ்க்கையில நடைமுறை அவர் சொல்ல வரார். சரியா? வாழ்க்கையில நடைமுறை அல்லது வாழ்க்கை எப்படி, அதாவது ஏற்கனவே சொன்னது போல துறவறம் மேற்கொண்டவர்கள், துறவறம் மேற்கொள்ளாதவர்கள். சரியா? அதாவது இல்லற வாழ்க்கையில் இணைந்து வாழ்பவர்கள், இல்லற வாழ்க்கையில் இணையாதவர்கள், அங்க ரெண்டு சாராரை நம்ம பார்க்கிறோம். இப்ப இல்லற வாழ்க்கையில் இணையாதவர்கள் தான் துறவறம் மேற்கொள்பவர்கள். சரியா? அப்ப இவர்களுக்கு இடையிலான மாறுபாடு என்ன? எனவே இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் அந்த அற நெறியில் மாறி வலுவி செய்ய செல்லக்கூடியவர்கள், துறவறம் மேற்கொள்பவர்கள் அறநெறியில் வாழக்கூடியவர்கள் மாதிரி கருத்துகள் சொல்லப்படுது. இது வந்து சமண இலக்கியம்ங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது இது துறவரத்தை வந்து பிரதானப்படுத்தும், அறக்கருத்துக்களே வலியுறுத்தும். சரியா? அதன் அடிப்படையில பாருங்க, பிரிதல் துன்பமும் புணர்தல் துன்பமும் உருவிலாளன் ஒருக்கும் துன்பம். அதாவது பிரிதல், பிரிதல்னா பெண்டிரை, அதாவது என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா பெண்களை நீங்கும் போது. சரியா? ஒரு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்ட ஆண் அந்த பெண்ணை விட்டு பிரியும் போது. சரியா? இப்போ உதாரணமா எடுத்துக்கிட்டா இப்போ கண்ணகி மாதவி, சரியா? ரெண்டு பேர்ட்ட கதை எடுத்து அவங்களுக்கு விளங்கும். அப்ப கோவலன் முதல்ல கண்ணகியிட்ட இருந்து திரும்ப அந்த அடுத்த ஒரு பெண்மணி, அதாவது மாதவி மீது ஆசைப்பட்டு அவர் போயிட்டார். சரியா? எனவே அந்த அந்த சந்தர்ப்பத்தில் கண்ணகியை விட்டு பிரிகின்ற சந்தர்ப்பத்தில் வருகின்ற அந்த துன்பம், பின்பு மாதவியை விட்டு பிரிகின்ற ஏற்படுகின்ற நிலையில் ஏற்படுகின்ற துன்பம், பிரிதல் துன்பம் என்பது அந்த துன்பம். புணர்தல் இருவரும் இணைகின்ற போது, ஆணும் பெண்ணும் ஒன்றாக இணைகின்ற சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் வழுக்கும் போது துன்பம் ஏற்படும். இப்போ மாதவிக்கும் கோவலனுக்கும் ஏற்படுகின்ற அந்த விடயத்தை நீங்க பார்க்கலாம். அதில் அந்த காணல் வரிங்கிற அந்த பாடல் உங்களுக்கு படிச்சிருப்பீங்களா இருக்கும், இலக்கியம் தமிழ் பாடத்துல. அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு இடையிலான அந்த முரண்பாடு பிரிதலுக்கே வழிவகுத்து விட்டது. சரி, எனவே பிரிதலின் போதும் துன்பம் ஏற்படும், புணர்தலில் இணைந்திருக்கின்ற போதும் துன்பம் ஏற்படும். சரியா? எனவே பிரிகின்ற போதும் இணைகின்ற போதும் இரண்டு காலப்பகுதியிலும் ஒரு முக்கியமான தெரிந்த உங்களுக்கு அந்த நீங்க ஓலோவில் படிக்கும்போது பாரதியார் கவிதை ஒன்று பார்த்துருப்பீங்க. சரியா? அந்த சிறுபிள்ளை மீது வைத்திருக்கின்ற அந்த காதல் உணர்வை வந்து அழகா சொல்லுவார் பாரதியார், சின்ன வயசுல ஏற்பட்ட காதலை. அதுல வந்து அந்த மன்மதன் சரி, மன்மதன் வந்து அவள் மீது காதலை ஏற்படுத்துவதற்கான ஒரு மனநிலை வந்து பாரதியாருக்கு உருவாக்கிட்டு, அதான் மன்மதன் மன்மத லீலைன்னு சொல்றது அல்லது மன்மத அம்புன்னு சொல்றது, அப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். இப்போ உருவிலாளன் என்பது என்னன்னு கேட்டா தெரியும், மன்மதன். சரியா? உருவிலாளன் அப்படிங்கிறது வந்து மன்மதன். அப்ப இந்த இடத்துல உருவிலாளன் உருக்கும் துன்பமும். உருவம் இல்லாத காமன், அதாவது உருவிலாளன், உருவு இல்லாளன், அதாவது உருவம் இல்லாதவன். அது வந்து ஒரு உணர்வு பிள்ளைகள். அது அந்த காமம் அப்படிங்கிற அந்த விடயத்துக்கான ஒரு கடவுள் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்ப கல்விக்கு சாதாரணப்படுறாக்க சரஸ்வதி. சரியா? அதே மாதிரி செல்வத்துக்கு வந்து லக்ஷ்மி, வீரத்துக்கு வந்து துர்க்கைங்கிற ஒரு அடிப்படையில பார்க்கிற மாதிரி இங்கு காமம் என்கின்றது விடயத்துக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உணர்வு நிலையை பிரதிபலிக்கக்கூடிய அந்த உணர்வு நிலையை வந்து நம்ம மன்மதனுக்கு வந்து அந்த மன்மதனை வந்து ஒரு கடவுளாக உருவகிக்கிறது. சரி, அப்ப இந்த இடத்தில் பிரிதலின் போதும் அல்லது இணைகின்ற அந்த சந்தர்ப்பத்தின் போதும், சரியா, புணர்தலின் போதும் பிரிதலின் போதும் உருவிலாளன் உருக்கும் துன்பம், உருவம் இல்லாத காமன் இவ்விரு காலத்து தரும் துன்பம். எவ்விரு காலம்? பிரிதலின் போதும் புணர்தலின் போதும், ரெண்டு காலப்பகுதியிலும் இந்த உருவம் இல்லாத காமன் வாட்டுகின்ற அந்த துன்பம். சரியா? அந்த துன்பம் அப்ப புணர்தலின் போது பிரிதலின் போது இரண்டு காலப்பகுதியிலும் இந்த காமன் வருத்துகின்ற மன்மதன் வருத்துகின்ற அந்த துன்பமும். சரியா? பிரிகின்ற அந்த மனநிலையில அவர்களுக்கு ஒரு ஒரு இயக்கம், ஒரு தவிப்பு இருந்து கொண்டே இருக்கும். சரி, அதுதான் சொல்ல வருது. சரியா? புண்ணுதல் காரணமாக உண்டாகும் துன்பம், உருவிலாளன் உருக்கும் துன்பம், உருவமில்லாத காமன் இவ்விரு காலத்தில் தரும் துன்பமும். நல்லா கவனிச்சுக்கணும். புரிகுழல் மாதர் புணர்ந்தோருக்கு அல்லது ஒரு தனி வாழ்க்கை உறவோருக்கு இல்லை. எப்படி சொல்றாரு? அப்ப புரிகுழல் என்பது, புரி என்பது பிள்ளைகள் சுருண்ட, சரியா, குழல் என்பது கூந்தல். அப்ப சுருண்ட கூந்தலை உடைய பெண்களை சேர்ந்து வாழ்வோருக்கு அன்றி ஒரு தனி வாழ்க்கை உறவோருக்கு இல்லை. ஒப்பற்ற தனி வாழ்க்கை வாழும் தக வலிமையுடைய துறவியருக்கு இல்லை. அப்ப என்னது? பெண்களோடு சேர்ந்து வாழ்றவர்களுக்கு தான், அல்லது பெண்களோட தயவை நினைத்து வாழ்கிறவர்களுக்கு தான் நிவாரண துன்பம் ஏற்படும், சன்னியாசிகளுக்கு இந்த துன்பம் ஏற்படாதுன்னு சொல்ல வராங்க. அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்க புரிகுழல் என்பது சுருண்ட கூந்தலையுடைய பெண்கள்னு சொல்லப்படுது. அப்ப நீங்க நினைக்க கூடாது, அப்ப சுருண்ட கூந்தல் இல்லாம ஸ்ட்ரைட்டா, சரியா, நல்லா கூந்தலை நல்லா பியூட்டிஃபாலர் போயிட்டு அயன் பண்ணி நல்லா ஸ்ட்ரைட்டா ஆக்கிட்டா அவங்க வந்து நல்லவர்கள் அப்படின்லாம் இல்லை. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, அப்ப நீங்க யோசிக்க கூட சுருண்ட கூந்தல் உள்ளவங்க பெண்கள் மட்டும்தான் அவங்கள்ட்ட மட்டும்தான் பழகக்கூடாது,
அவர்கள் தான் துன்பத்தை தரக்கூடியவர்கள் இங்க நினைக்க கூடாது. இது என்ன சொல்ல வராங்க, பெண்களை அது சும்மா ஒரு 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 அடையா அடையா போட்டிருக்காங்க. சரியா? அப்ப புரிகுழல் மாதர் புணர்ந்தோருக்கு அல்லது சுருண்ட கூந்தலை உடைய பெண்களை சேர்ந்து வாழ்வோருக்கு அன்றி ஒரு தனி வாழ்க்கை உறவோருக்கு இல்லை. ஒப்பற்ற தனி வாழ்க்கை தான் சந்நியாசம். சரியா? ஒப்பற்ற தனி வாழ்க்கை வாழும் தகை வலிமையுடைய துறவியருக்கு இல்லை. இந்த இந்த துறவியர்களுக்கு இந்த மாதிரி துன்பம் வராது. என்னென்ன துன்பம்? பிரிதல் துன்பம், உணர்தல் துன்பம், இவ்விரு காலத்திலும் அந்த உருவமில்லாத மன்மதன் வருத்துகின்ற துன்பம் யாருக்கு வராது? இந்த ஒப்பற்ற தனி வாழ்க்கை வாழ்றவர்களுக்கு வராது. ஆனால் பெண்களோட இன்பம் துய்க்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக என்னன்னு கேட்டா இந்த துன்பம் வரும். அப்ப இதுல என்ன சொல்ல வராங்க? எல்லாம் அறநெறியில் வாழுங்கள், சந்நியாசத்தை மேற்கொள்ளுங்கள், யாரும் திருமணம் முடிக்க கூடாதுங்கிற மாதிரி சொல்றது. சரியா? ஓகே. அப்ப கவனி. அப்ப உறும் கொள்ளா துன்பம் கண்டனராகி கடவுளர் வரைந்த காமம் சார்பா காதலின் உளந்தான் ஏமம் சாரா இடும்பை எய்தினர். சரி, என்ன சொல்றாங்க விளங்குதா உங்களுக்கு? என்ன சொல்றாங்க? கண்டனர். சரியா? நல்லா கவனிங்க பிள்ளைகள். ஓகே, சரி சரி சரி. உண்டியும் இன்பம் கொண்டோர் ஒரு கொள்ளா துன்பம் கண்டனாகி கடவுள் காமம் சாரா காதலில் விழுந்தாய் ஏமம் சாரா இடும்பை எய்தினர். சரியா? ஓகே, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் பிள்ளைகள் கொஞ்சம் இருங்க. காமம் ஓகே, சரி. அது பாருங்க, பெண்டிரும் உண்டியும் இன்பம் என்று உலகிற்கொண்டோர் உறும் 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 அது வந்து பிள்ளைகள் அது வந்து அளபடை தெரிந்தன உறும் கொள்ளா துன்பம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். சரியா? பெண்டிரும் உண்டியும் இன்பம் என்று உலகில் கொண்டோர் உறும் கொள்ளா துன்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த இடத்துல ரெண்டு விடையே சொல்லப்படுது பிள்ளைகள். முதலாவது பெண்களை பத்தி சொல்லப்படுது, அடுத்து உணவை பத்தி சொல்லப்படுது. சரியா? அதாவது உணவு பிள்ளைகள் நம்ம சன்னியாசிகள்னு பார்க்கும்போது அவர்கள் 3 விதமா பிரிப்பாங்க. சரியா? ராஜசிக், தமசிக், சாத்விக். இதெல்லாம் எழுதுறது இல்லை எக்ஸாம்ல, நான் சொல்றேன். சரியா? ராஜசிக், தமசிக், சாத்விக். சரியா? சாத்விக் என்பது சாத்வீகமான உணவுன்னு சொல்லப்படுது. சரியா? அதாவது என்ன சொல்றது, சைவம், வெஜிடேரியன். சரியா? எனவே அந்த வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிடக்கூடியவர்கள். சரியா? அவர்கள் என்ன செய்வான்னு கேட்டால் அவங்களோட உணர்வு நிலை வந்து அந்த சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப அந்த மாதிரி சாந்தமான உணர்வுகளை சாப்பிடக்கூடியவர்கள் உணர்வுகள் வந்து தூண்டப்படாதவர்களாக காணப்படுவார்கள். அவர்கள் வந்து சிந்தனை தெளிவோடு கூடியவர்களாக காணப்படுவார்கள். சாத்விக். அதே ரஜசிக் என்பது அதிக காரம், அதிக புளிப்பு செய்கிற இறைச்சி வகைகள், அந்த அந்த உணவை தான் ரஜசிக்னு சொல்றது. சரி, தமசிக் என்பது ரெண்டுக்கும் இடையில பொதுவான உணவுகள். சரியா? சாத்விக் என்பது சாந்தமான உணர்வுகள், அதாவது வெஜிடேரியன். சரி, இந்த மாதிரி உணவு முறையும் இருக்கு. அது உணர்வுகளுக்கும் உணவுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லப்படுது. சரியா? அப்ப இந்த இடத்துல ரெண்டு இப்ப பாருங்க, இப்ப ஒரு பழமொழியில ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஔவையார் சொன்னதுன்னு நினைக்கிறேன். உண்டி சுருங்குதல் பெண்டிற்கழகு. சரியா? என்ன அர்த்தம் அதுக்கு பிள்ளை யாராவது சொல்லுங்க. உண்டி சுருங்குதல் பெண்டிற்கழகு அப்படின்னு என்ன? கேள்விப்பட்டீங்களா இந்த வாசகத்தை? யாராவது ஒரு ஆள்? உண்டி என்பது தெரியுமா பிள்ளைகள் உங்களுக்கு? உணவு. உணவை சுருக்குறது வந்து பெண்களுக்கு அழகுன்னு சொல்லப்படுது. சரியா? பெண்களுக்கு அழகு வந்து உணவை சுருக்குவது, அதாவது உணவை குறைத்துக் கொள்றது. இப்ப நம்ம எல்லாருமே எப்படி சாப்பிடணும்னு கேட்டா பிள்ளைகள், நம்ம அந்த கையை கொஞ்சம் நம்ம ரெண்டையும் ஒண்ணா இணைக்கும் போது நம்மளோட, சரியா, நம்ம கை இருக்குதுனே, 2 கைகள் இருக்குதுனே, உள்ளங்கைகள் 2யும் இணைக்கும் போது அந்த அளவு எவ்வளவு வருதோ அந்த அளவு சாப்பிட்டா போதுங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனா நம்ம அதுல பல மடங்கு சாப்பிடுறோம். சரியா? முதலாவது தடவை மட்டும் அப்படி சாப்பிடுறது, 2வது தடவையும் அதே மாதிரி சாப்பிடுறது, அப்படிலாம் சாப்பாட்டு அளவு இல்லாம போயிருச்சு. சரியா? அதை உண்டி சுருங்குதல் பெண்டிற்கழகு. அது ஆண்களுக்கும் அதுதான். ஆனா பெண்கள் தான் கூடுதலாக இலக்கியங்களிலும் சரி, ஏனைய விடயங்களிலும் சரி, இந்த 2ஆம் பட்சமாக பார்க்கப்படுவார்கள். எல்லாத்துலேயும் வந்து கட்டுப்பாடுகள் கூட பெண்களுக்கு தான்ங்கிற மாதிரி சொல்லப்படுது. உண்மை அதுதான். சரியா? அப்படித்தான் சொல்லப்படுது. ஆனால் அது ஆண்களுக்கும் தான். ஆனால் அப்படி இருக்க சந்தர்ப்பத்துல இப்ப பெண்டிரும் உண்டியும் இன்பம் என்று உலகிக் கொண்டோர் ஊரும் கொள்ளா துன்பம். பெண்களும் சாப்பாடும் தான் இந்த உலகத்துல இன்பம் இன்பம்னு சொல்லிக்கொண்டு, சரியா, சொல்லிக்கொண்டு இருப்பவர்கள் படுகின்ற பாடு. சரியா? படுகின்ற பாடு. சரியா? படுகின்ற பாடு. சரியா? அப்ப என்ன சொல்றாங்க?
உம் என்ன சொல்றாங்க, பெண்களும் உணவுமே இன்பம் தரும் பொருட்கள் என்று என கருதி உலகில் வாழ்பவர்கள் முடிவில் அளவற்ற துன்பத்தை அடைவர். கடைசியில் என்னது, பயங்கர கஷ்டம் தான் படுவாங்க. அப்படியே சாப்பாடும் பெண்களும் தான் சொல்லுவாங்க தானே. ஹம், வாழ்க்கையில முக்கியமான 3 விஷயம் என்ன அப்படின்னு ஒருத்தரை கேட்கும்போது அவர் சொல்றாரு என்னது, பகல் சாப்பாடு, காலை சாப்பாடு, இரவு சாப்பாடு. அப்படிங்கிற மாதிரி சாப்பாட்டிலே கண்ணுங்கிறதுமா இருக்கக்கூடியவர்களாக கூட இருப்பாங்க. இப்போ நீங்கள் கல்யாணத்துக்குலாம் போனீங்கன்னா தெரிந்த சாப்பாடு வந்து வச்சுருப்பாங்க. இப்போ கோழி வச்சுருப்பாங்க, மற்றது ஆடு, அந்த மாதிரி வேறு வேறு ஐட்டங்கள் இருக்கும். அது ஏன்னு கேட்டால் அது அவங்க இப்போ ஆடு சாப்பிடாதவர்கள் கோழி சாப்பிடலாம், கோழி சாப்பிடலாம் ஆடு அப்படி 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 வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க அப்படி. நம்ம என்ன செய்யறது, எல்லாத்தையும் ஒன்றா போடுறது, போட்டு கடைசியில் சோறை மறைச்சிடுறது. அப்படியே திரும்ப ஒரு வடை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நம்ம தடுமாறிக்கிட்டு இருக்க ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது. சரி, அப்போ சாப்பாட்டு பிரியர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த மாதிரி பெண்டிரும் ஒண்டியும் இன்பம் என்று உலகில் கொண்டு வரும் கொள்ளா துன்பம் அவர்கள் படுகின்ற, அவர் என்ன செய்வாங்க, கடைசியில அளவற்ற துன்பத்தை அவர்கள் அடைவார்கள். சரியா, அப்படின்னு சாபம் விடுறாங்க பாருங்க நம்மளை பார்த்து. சரி, அளவற்ற துன்பத்தை அடைவர். கண்டனராகி கடவுளர் வரைந்த, சரியா, அதாவது கண்டனராகி கடவுள், இந்த விஷயமெல்லாம் பார்த்த அந்த சன்னியாசிகள், அந்த துறவிகள், அந்த சான்றோர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள், எதை நீக்கணும் எதை சேர்க்கணும் அப்படிங்கிற விடயத்தை பின்பற்றாங்க. சரியா, அதாவது உணர்ந்தவளாகிய முனிவர்கள் இவற்றை நீக்கினர். கண்டனராகி அதனை உணர்ந்து, கண்டனர் கண்டு, அதை ஊகித்து உணர்ந்து, கடவுளர் வரைந்த அவங்க முனிவர்கள், முனிவர்கள் அந்த சன்னியாசியை மேற்கொள்பவர்கள் என்ன செய்வாங்க, வரைந்தனா நீக்கிறாங்க, அதனை நீக்கினர். சரியா, கடவுளருங்கிறது இந்த இடத்துல முனிவர்கள் சொல்லப்படுது. சரியா, அவர்கள் வந்து நீக்கிறாங்க, இதை செய்யக்கூடாது, எதை நீக்கணும்னு சொன்னா அதில் அதை பின்பற்றுறது. சரியா, இப்ப கண்டனராகி கடவுளர் வரைந்த உணர்ந்தவர்களாகி முனிவர்கள் இவற்றை நீக்கினர். காமம் சார்பா, காமம் சார்பா, காமம் சார்பா காதலின் உளந்தா ஏமம் சாரா இடும்பை எய்தினர். அப்படின்னு என்னது, காமத்தை பற்றுக்கொடாக கொண்டு, சரியா, காமம் தான் மெயின் அப்படின்னு அதை அது 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 வழியிலேயே இருக்கக்கூடியவர்கள். ஒரு பாடல் கூட இருக்கு, ஞாபகம் இருக்கா? என்னது, என்ன பாடல், புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும். சரி, அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, பல வழக்கும் பகலானி, அந்த அப்படி ஒரு பாடல், சூர்யாட பாடல் ஒன்று. சரியா, அந்த அந்த பாடல்ல இருக்கு, புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும் அப்படின்ட்டு. சரியா, இப்போ அதில் என்னன்னு கேட்டால், அது அந்த அந்த காமம்ங்கிற அந்த விடயத்தை நாம் கட்டுப்படுத்துகின்ற போது கிரியேட்டிவிட்டி உருவாகும், அதாவது புதிய புதிய சிந்தனைகள், உற்சாகம் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரியா, ஓகே. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டால், காமம் சார்பு காமத்தை பற்றுக்கோடாக கொண்டு காதலில் உழந்து அன்பு கொண்டு வருந்தி. சரியா, அப்போ மெயின் அப்படிங்கிறது வந்து அங்க காதல் இருந்தாலும் அதுல காமம் வந்து முக்கியமானது. எனவே அதை அடிப்படையாக கொண்டு காதலில் விழுந்து, சரியா, காமத்தை பற்றுக்கோடாக கொண்டு காதலில் விழுந்து அன்பு கொண்டு வருந்தி ஆங்கு ஏமம் சாரா இடுமை எய்தினர், எல்லை இல்லாத துன்பத்தை அடைந்தனர். கடைசியில் என்னது, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத ஒரு பெரிய ஒரு பெரும் துன்பத்துக்கு அவர்கள் ஆளாகினார்கள். என்ன காரணம், அந்த காமத்தை பற்றுக்கோடாக கொண்டு காதலில் உணர்ந்தவர்கள், உய்த்தவர்கள். சரியா, என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டா, கடைசியில பெரும் துன்பத்தை தான் அடைவார்கள். ஏமம் சாரா இடும்பை எய்தினர். ஏமம் சாரா என்பது எல்லை இல்லாத, ஏமம் சாரா என்பது எல்லை இல்லாத பெரும் துன்பத்தை தான் அடைந்தனர் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா, ஓகே. விளங்கிச்சா? அப்படி இவ்வளவு தூரம், இவ்வளவு தூரம் விளங்கிச்சா? அப்ப உங்களுக்கு பிரிதல் துன்பமும் புணர்தல் துன்பமும் உருவிலால் நொறுக்கும் துன்பமும் பொறிகுழல் மாதர் புணர்ந்தோருக்கு அல்லது ஒரு தனி வாழ்க்கை உறவோருக்கு இல்லை, பெண்டிரும் முண்டியும் இன்பம் என்று உலகிக் கொண்டோர் உருவும் கொள்ளா துன்பம் கண்டனராகி கடவுளர் வரைந்த காமம் சார்பா காதல் உழந்தாம் ஏமம் சாரா இடும்பை எய்தினர். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம், வந்துட்டு பொருள் மொழிநடையில குயிக்கா நம்ம அடுத்ததுக்கு போவோம். குயிக் ஹேண்ட் ரைஸ் பண்ணியாச்சு, நீங்க சொல்ல வேண்டியதான். சொல்லுங்க பாப்போம். எனக்கு அதிகமான பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே, அபிலாஷினி சொல்லுங்க. அபிலாஷினி. இங்க வந்து அறநூல்களை படிச்ச பெரியவங்க வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தீவினை பயணி பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க வந்து தளர்ந்து போக மாட்டாங்க. அதே மாதிரி மகளிர பிரிதல், மகளிர பிரிஞ்சிருக்கிறவங்க, மகளிர புணர்ந்து இருக்கிறவங்க, அவங்க எல்லாம் துன்பம் ஏற்படும் காலத்துல மன்மதன் உண்டாக்கும் துன்பத்தின் காரணமாக அவங்க எல்லாரும் மைக் அந்த உங்களோட ஹெட்போன்ல பேசுறீங்க அபிலாஷினி, அதை அசைக்காம பேசுங்க. இன்னொன்னு கொஞ்சம் கிட்ட வச்சு பேசாம கொஞ்சம் தூரத்துல பேசுங்க, ஏன்னா சத்தம் வருது. கஷ்டத்தின் காரணமாக வலிவுற்று போவாங்க. அந்த சுருண்ட கூந்தலுடைய பெண்கள் வந்து பெண்களை புணர்தல் காரணமாக அவங்களோட வாழ்க்கையில காரணமாக ஏற்படும் துன்பங்கள் வந்து
துறவிகளுக்கு வந்து இல்லைன்னு சொல்றாங்க. பெண்களும் உணவும் தான் முக்கியம்னு இருக்கிறவங்களும், காமத்தை சார்ந்து இருக்கிறவங்களும் என்ன துன்பத்துல வந்து மூழ்கிடுவாங்க. அந்த துறவிகளுக்கு வந்து இது நடக்காது. அந்த இந்த இந்த நிகழ்வு வந்து இப்ப மட்டும் இல்லாம முற்காலத்துல இருந்தே வருதுன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. ஏவம் சார் இமையத்தினர் இன்று அப்ப அது வச்சும் பார்த்துட்டோம். சரி, ஏவம் சார் அப்ப என்னது, அவர்கள் ஒரு என்ன சொல்றது, அளவில்லாத அளவுல துன்பத்தை, இல்லை இல்லாத துன்பத்தை அடைவார்கள். இதுதான் அளவுன்னு இல்லை, அப்படி கஷ்டப்படுவாங்க. அப்படிங்கிறே உங்களுக்கு வயிற்று கலக்குது, ஏனடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? அப்ப அப்படி சொல்லப்படுது. சரியா? ஏன்னா அந்த காலம் அப்படி அறநெறி காலம் தானே பிள்ளைகள், அங்க அப்படித்தான். ஏன்னா சங்க காலத்துல முழுமையும் என்னது தெரிந்தன உங்களுக்கு, மிதமிஞ்சிய அளவு காதல். சரியா? மிதமிஞ்சிய அளவு காதல். சரியா? அப்ப இதுல இருந்து நாங்கள் அப்ப காதல்ங்கிற அடிப்படையில் நிறைய பிரச்சனைகள் வருது. இப்ப நீங்க மருத நிலம்லாம் எடுத்துக்கொண்டா அதுல என்ன சொல்றது, ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கதையெல்லாம் அங்க இல்ல. சரியா? தெரிந்தன உங்களுக்கு, அந்த பரத்தையர் ஒழுக்கம்லாம் இருந்துச்சு. இப்படியெல்லாம் நிறைய அந்த சமூக சீர்கேடுகள் நடக்கிற அந்த அந்த சூழ்நிலையில தான் போரும் அதிகமாக வந்து இழப்பு ஏற்படுது. திரும்ப அதற்கான அந்த இதுலெல்லாம் ரொம்ப நொந்து நூடுல்ஸாக இருந்தவங்களுக்கு தான் இந்த அறக்கருத்துகள் வலியுறுத்தப்படுது. சரியா? நீங்க காதல் காதல்னு இவ்வளோ அழிவு ஏற்பட்டதெல்லாம் போதும். சரியா? அதுக்கு நீ என்ன செய்யுங்க, இந்த மாதிரி வாங்க, எங்களோட வந்துடுங்க அப்படின்னு அந்த களப்பிரர்கள், அந்த சமண துறவிகள், பௌத்த துறவிகள்லாம் அவங்களோட கருத்துக்களை பரப்புறாங்க. அப்ப இவ்வளவு காலம் வந்து காதலில் உழந்திருந்தவர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு புது தெம்பை ஏற்படுதான், இது கொஞ்சம் நல்லா இருக்கு, இதை கேட்போமே அப்படிங்கிற மாதிரி ஆன ஒரு சிந்தனை அவங்க என்ன செய்றாங்க, கொண்டு வராங்க. சரியா? அதுதான். அப்ப அது இல்லாம அதுக்காக நிறைய இதிகாச கருத்துக்களையும் புராண கருத்துக்களையும் அதுக்குள்ள இணைக்கிறாங்க. சரியா? பாருங்க, இன்றைய அல்லால் இறந்தோர் பலரால் தொன்றுபட வரும் தொன்மை அப்படின்னு என்னது, இன்றைக்கு மட்டுமில்ல, இது காலங்காலமா இந்த நிலைமை வந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கு மட்டும் இல்லை, உனக்கு இல்லை, எனக்கு இல்லை, நேற்று உள்ளவனுக்குள்ள, முந்தா நாள் உள்ளவனுக்குள்ள, நாளைக்கு உள்ளவனுக்குள்ள, இது தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கு. சரி, இது என்னது, இது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு. இந்த நிலை எது, இந்த மாதிரி காமத்தை பற்றுக்கோடாக கொண்டு வாழ்கிறவர்களுக்கு வந்து பெரும் துன்பம். சரியா? பெரும் துன்பம் வருது வந்து இன்றைக்கு மட்டுமல்ல, தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரியா? அப்ப அதன் அடிப்படையில இன்றைய அல்லால் இறந்தோர் பலரால், நிகழ்காலத்தில் உள்ளவர்களால் மட்டுமன்றி, சரி, இந்த நிகழ்காலத்தில் உள்ளவர்களால் மட்டுமன்றி கடந்த காலத்திலும் வினையின் பயனை அனுபவித்தவர்கள் பலர் ஆவார். இன்றைய அல்லால் இறந்தோர் பலரால் தொன்றுபட வரும் தொன்மையாதலின். அப்ப என்னது, இன்றைய நிகழ்காலத்துல மட்டும் இல்ல, கடந்த காலத்திலும் இவ்வாறான வினையின்ற பயனை அனுபவித்தவர்கள். சரியா? இவ்வாறான வினையின்ற பயனை அனுபவித்தவர்கள், துன்பப்பட்டவர்கள் வந்து தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக வந்து கொண்டேதான் இருக்காங்க. சரியா? அப்ப நிகழ்காலத்தில் உள்ளவர்களால் மட்டுமன்றி கடந்த காலத்திலும் வினையின் பயனை அனுபவித்தவர் பலர் ஆவர். சரியா? வினையின் பயன் என்னது, அந்த ஊழ்வினை. சரியா? ஊழ்வினை வந்து உறுத்தும். சரியா? அது வந்து இப்ப மட்டும் இல்ல, தொடர்ச்சியா அது நடந்து கொண்டே இருக்கு. உண்ட வாழ்க்கையில மட்டும் இல்ல. யார சொல்றாரு இந்த இடத்துல, இது விளங்குது அவங்களுக்கு, கதை எங்க நேரடியா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்கு? கவுந்தியடிகள் வந்து கோவலனுக்கு. அப்ப உனக்கு மட்டும் இல்ல ராஜா, இது காலங்காலமா நடக்கிற விஷயம், நீ ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு மட்டும் இல்ல, இதுக்கு முன்பு நிறைய பேர் பெரிய பெரிய ஸ்டேட்டஸ்ல உள்ளவங்க எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. சரியா? அவங்களுக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. சரியா? அப்ப விதி வழி அது குறிப்பிட்டவர்களுக்கு, அதாவது வலிமை குறைந்தவர்களுக்கு தான் அது தாக்கும், வலிமை கூடியவர்களுக்கு தாக்காது, மன்னர்களை தான் தாக்கும், சாதாரண சாமானியர்களை தாக்காதுன்னு எல்லாரையும் தாக்கும். சரி, இது வந்து காலங்காலமா வரக்கூடியதுன்னு சொல்லப்படுது. இன்றைய அல்லால் இறந்தோர் பலரால். சரியா? முன்பு உள்ளவர்கள். சரியா? செத்து போனவங்கன்னு சொல்ல வரல, இறந்தவர்ங்கிறது. சரியா? இது காலங்காலமாக இந்நிகழ்காலத்தில் உள்ளவர்கள் மட்டும், கடந்த காலம், அந்த இறந்தவர்கள் கடந்த காலத்தில் உள்ளவர்களுக்கும் என்னது, இது இந்த விதியின் தாக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. சரியா? அப்ப இது தொன்றுபட வரும் தொன்மை. சரி, இது வந்து என்னது, தொன்றுபட வரும் ஒரு பழமை உடையது. இது தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு பழமை. இந்த விதியின் தாக்கம் அப்படிங்கிறது, உள்வினையின் தாக்கம் எல்லாருக்கும் அது ஏற்பட்டிருக்கு. அதனால நீ ரொம்ப கவலைப்படாது. இப்ப என்னது, எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாரு. இப்ப நீ செஞ்சது அந்த அளவு பெரிய ஒரு தப்பு இல்லை சார், தப்பு தானா பெரிய அளவு இல்லை, நீ மட்டும் இல்லை, எல்லாரும் செய்யறது தான். சரி, நீ ரொம்ப குற்ற உணர்வுல இருக்காத ராஜா அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? ஓகே. அப்போ பார்ப்போம் என்ன வேண்டாம். தொன்றுபட வரும் தொன்மை. சரியா? தொன்றுபட்டு வரும் பழமையுடையது ஆதலின். சரி, இது தனியா பாருங்க. ஆதலின் கவனிங்க. இதுக்கு வந்து அப்ப அடுத்து வந்து நிறைய இதிகாச கருத்துக்களை சொல்ல வருவாங்க. என்னென்ன தெரிந்தன உங்களுக்கு, ராமாயணம், நலவெண்பா, அதெல்லாம் சொல்லப்படுது. பார்ப்போம் என்ன சொல்லப்படுது. ஓகே, பாருங்க. ஆதலின் வாசிங்க ஒரு ஆள். சார் வாசிக்க வாசிங்க.
தாதை ஏவலின் மாதுடன் போகிக் காதலி நீங்க கடுந்துயர் உழந்தோன் வேத முதல்வற் பயந்தோன் என்பது நீ அறிந்திலையா? நெடுமொழி அன்றோ. வல்லாடு ஆயத்து மன்ன ரசிலந்து மெல்லியல் தன்னுடன் வெங்கா நடைந்தோன் காதலிற் பிரிந்தோன் அல்லன் காதலி. தீதொடு படூஉஞ் சிறுமையலல்லன் அடவிக் கானகத்து ஆயிழை தன்னை இடையிருள் யாமத்திட்டு நீக்கியது வல்வினை அன்றோ. மடந்தை தன் பிள்ளையெனச் சொல்லலும் உண்டே சொல்லோ யோனி சொல்லா யோனி. சொல்லாயோ நீ. சரியா? ஓகே, பார்ப்போம் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டா, இது வந்து ராமாயணத்தையும் நளவெண்பாவையும் இணைக்கிறாங்க. சரி, அதில் கேட்பாங்க ஒரு கேள்வி. சரி, இதில் இதிகாச கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறத கேட்பாங்க. பாருங்க, தாதை ஏவலின் மாதுடன் போகி காதலி நீங்க கடுந்துயிர் இழந்தோன் வேத முதல்வன் பயந்தோன் என்பது நீ அறிந்திலையோ. நெடுமொழி என்றோ. பல்லாடு ஆயத்த மன்னரசிலிருந்து மெல்லியல் தன்னுடன் வெங்கான் அடைந்தோன் காதலி பிரிந்தோன் அல்லன் காதலி தீதொடுப்படும் சிறுமையிலும் அல்லன் அடவி கானக தாயிலை தன்னை இடையுறியாமத்திட்டு நீங்கியது வல்வினை என்றோ. மடந்தை தன் பிள்ளை என சொல்லலும் உண்டே சொல்லாயோ நீ. சரியா? அப்ப என்ன சொல்ல வராங்க? இன்றே அல்லால் இறந்தோர் பலரால் அதை பார்த்துட்டு வந்தேன் அதெல்லாம். சரியா? தொன்றுபட வரும் தொன்மை தாதலின் அதை வச்சு பார்த்துட்டோம். ஆதலின் கவனிங்க, அதுக்கு பிறகு நம்ம பார்க்க போறோம். ஆதலின் தாதை ஏவலின், அதாவது தந்தையின் ஏவலால் மாதுரன் போய் தன் மனைவியுடன் காடு சென்ற. அப்ப எனக்கு தெரிந்தன உங்களுக்கு ராமாயணம் குகப்பள்ளம் படிக்கும் போதே நான் படிச்சு சொல்லியிருக்கேன். எனது அவர் தெரிந்தன வரம் கேட்டது, அதுக்கு பிறகெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப எனவே 2 வரம் முக்கியமாக ராமன் காடு செல்ல வேண்டும், பரதன் நாட்டை ஆள வேண்டும். இதுதான். அப்ப தந்தையின் ஏவலின் காரணமாக தான் ராமன் காட்டை விட்டு நாட்டை விட்டு காட்டுக்கு போறார். அப்ப தந்தை, அதாவது தாதை ஏவலின், தாதைனா தந்தை, சரியா? தந்தையின் ஏவலால், சரியா, மாதுடன் போய் தன் மனைவியுடன் காடு சென்ற. சரியா? மனைவியோட போறா. சரியா? மனைவியோட காட்டுக்கு போயிட்டு அங்க காதலி நீங்க கடுந்துயிரணும், அங்கு அவளை பிரிந்து மிக துன்பத்தை அடைந்து வருந்தினார். பிரிதல் துன்பம் ஞாபகம் இருக்கா? புணர்தல் துன்பம். அப்ப இந்த இடத்துல என்னது தெரியும்? ராவணன்கிற ஒரு கேரக்டர் வருது. அந்த இடத்துல அவரு என்னது மான் வேடம் அணிந்து மயக்கி மாரீசன் சொல்றேன்னா, அதுக்கு பிறகு புஷ்ப விமானத்துல கடத்திட்டு போயாச்சாரு சீதையா. அதுக்கு பிறகு எங்கன்னு தேடி அவர் பட்டப்பாடு, அதுக்கு பிறகு பெரிய யுத்தம்லாம் வந்து அது பெரிய கதையா போயிடுச்சு. சரியா? பெரும் துன்பம் அவருக்கு. சரியா? அப்ப இந்த இடத்துல அந்த ராமாயண கதை எங்க சொல்லப்படுது? சரியா? தாதையின் ஏவலா, அதாவது தன் மனைவியுடன் தனது தந்தையின் ஏவலின் காரணமாக மனைவியுடன் காடு சென்ற ராமன், சரியா, என்ன செய்றார்? காதலை நீங்க கடுந்துயிர் இழந்தான், அங்கு அவளை பிரிந்து மிக்க துன்பத்தை அடைந்து வருந்தினான். அங்க போயிட்டு கஷ்டப்பட்டான். என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சரியா? அதுலயும் பாருங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கோப்பெல்லாம் படிக்கும்போது என் லக்ஷ்மணன் என்ன செஞ்சாருன்னு கேட்கிறார். யாரு கேட்கிறா? பரதன் கேட்கிறார் யார்கிட்ட? குகன்ட்ட. அவர் என்ன செய்யறாரு? அவங்க 2 பேரும் தூங்கி கொண்டிருக்கும் போது கையில வில்லோட, கண்கள்ல என்னது கண்ணீரோட, விடிய 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 அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா காவல் காத்து கொண்டிருந்தார் அப்படின்னு இரவுல. சரியா? அப்ப நான் நினைக்கிறேன் இரவுல காவல் காத்துக்கிட்டு இருந்தவர் பகல்ல தூங்கிட்டார் போல. சரியா? அதனாலதான் ராவணன் கடத்திட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப பெரிய துன்பம் யாருக்கு வந்துருச்சு அப்படின்னு கேட்டா ராமனுக்கு வந்துருச்சு. சரியா? அப்ப அதுதான் சொல்ல வராங்க. சரியா? காதலி நீங்க கடுந்துயிர் இழந்தோன், அங்கு அவளை பிரிந்து மிக்க துன்பத்தை அடைந்து வருந்தினான். வேத முதல்வன் பயந்தோன் என்பது, அப்படிப்பட்ட சாதாரணமானவரா? அப்படி தனது மனைவியை வந்து விட்டு பிரிந்தவர் யாரு? சாதாரணமானவரா? இல்ல, அவர் ஒரு கடவுள். யாரு அவர் திருமால் அல்லது விஷ்ணுவின் அவதாரம். அவர் கடவுள்ட அவதாரம். சரியா? அப்ப கடவுளுக்கே இந்த நியதினா நீ எல்லாம் எம்மாத்திரம். சரி அப்படின்னு சொல்ல வராங்க. அப்ப என்னது? வேத முதல்வன் பயந்தோன் என்பது வேதத்தை அருளிய நான்முகனை பெற்ற திருமால். சரியா? வேதத்தை அருளியர் யாரு? நான்முகன் யாரு? பிரம்மன் யாரு? இந்த உலகத்தை தோற்றுவித்தவன். எனவே இந்த உலகத்தை தோற்றுவிக்க கூடியவன். அதே போல வேதத்தை, சரியா, வேதத்தை அருளியவன், வேதம்ங்கிற அந்த புனித நூலை அருளியவன் யாரு? நான்முகன் யாரு? பிரம்மன். அந்த பிரம்மனையே தோற்றுவித்தவர் யாரு? நம்ம விஷ்ணுவோட அவதாரம் யாரு? ராமன். அதைத்தான் சொல்றாங்க இந்த இடத்துல. நல்லா கவனிங்க. வேத முதல்வோன் பயந்தோன் என்பது வேதத்தை அருளிய நான்முகனை பெற்ற திருமால் என்பதனை. அப்ப யாரு? ராமன் தானே. அவதாரம்னால ராமன் தானே வந்திருக்காரு அந்த காலத்து கட்டத்துக்கு ஏத்த மாதிரி. சரியா? அப்ப ராமன் என்பதனை நீ அறிந்திலையோ, நீ அறிந்ததில்லையோ. சரியா? விளங்குதா? அப்ப வேதத்தை அருளிய நான்முகனையே பெற்ற
திருமால் தான், திருமாலின் அவதானமாகிய ராமன் தான் இவ்வாறு தனது தந்தையின் ஏவலின் காரணமாக தனது மனைவியோடு சென்று மனைவியை பிரிந்து கடும் துன்பத்தை அனுபவித்தவர் அவர்தான். நீ கேள்விப்பட்டது இல்லையா? அதான் சொல்லுவாங்களே, உங்க உங்க பாட்டியெல்லாம் சின்ன வயசுல சொல்லியிருப்பாங்களே ராமாயண கதையெல்லாம். சரியா? அப்படிலாம் ராம்கி செட்டு கிளாஸ்க்கு போனால் அவர் சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யாரு? கவுந்தியடிகள் யார்கிட்ட சொல்றாங்க? கோவலன்ட்ட. சரி, நீ கேட்டது இல்லையா? அறிஞ்சது இல்லையா? நீ அறிந்தது இல்லையா அப்படின்னு சொல்றான். நெடுமொழி என்றோ இது நேத்து உள்ள கதை இல்ல, இது காலங்காலமா சொல்லப்படுற கதை. அது யாவரும் அறிந்த பெருங்கதை அல்லவா? சரியா? பெருங்கதை. கம்பன் வான்மீகின்னு அப்படியே என்னது வான்மீகி எழுதின ராமாயணத்தை கம்பர் என்ன செய்ய தமிழ் படுத்திலாம் இருக்காரு, நீ வாசிக்கிற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. சரியா? அப்ப இது யாவரும் அறிந்த பெருங்கதை அல்லவா அப்படின்னு சொல்றாங்க. இது என்னத்தை சொல்ல வராருன்னு கேட்டா, சாதாரண மனிதனுக்கு மட்டுமல்ல, கடவுளருக்கே அந்த விதி வந்து விளையாடும். சரியா? விதி வழியது, ஊழ்வினை வந்து உறுத்தும். சரியா? அதனால நீ கவலைப்படாத. சரியா? நீ கவலையே படாதங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரியா? சரி, அதோட விட்டுருவாருன்னு பார்த்தா அவர் படிச்சது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ராமாயணத்தை படிச்சிருக்காரு நல்லா, அதையும் சொல்லிட்டாரு. திரும்ப இன்னும் சொல்றாரு. அடுத்து நளவின் பாவத்தை சொல்றாரு. சரியா? அப்ப அதான் ரொம்ப இந்த சும்மா சாதாரண ஆக்களோட கதைக்கெல்லாம் நான் இந்த படிச்சவங்களோட கதைச்சா ரொம்ப கஷ்டம், நிப்பாட்டவே மாட்டானுங்க. அதே சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி நீ கவுந்தி அடிகளும் என்னது அவங்க படிச்சது கேட்டது எல்லாத்தையும் பாவம் நொந்து வந்திருக்கு. அந்த ஒரு சிலம்ப கையில வச்சுக்கிட்டு என்னடா செய்யுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க கோவலனுக்கு படுத்துற பாட பாருங்க. சரியா? அவர் யோசிச்சிருப்பாரு, பேசாம வராமே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு. சரி, நீ என்ன செய்ய, இதுவும் ஒரு விதி வழிதான். சரியா? இதெல்லாம் கேட்கணும், நீ எல்லாம் இப்படி யோசிப்பாரு, நீ எல்லாம் சொல்லணும், நான் கேட்கணும்னு இருக்கு அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. பாப்போம். வல்லாடு சரியா? ஓகே. ஓகே. வல்லாடு ஆயத்து மண்ணரசு இழந்து மெல்லியல் தன்னுடன் வெங்கான் அடைந்தோன் காதலில் பிரிந்தோன் அல்லன் காதலை தீதோடு படும் சிறுமையில் அல்லன். என்ன சொல்றாங்க? வல்லாடு ஆயத்து, அதாவது சூதாடு களத்தில் தோற்று. வல்லாடு ஆயம் என்பது சூதாடு களம். சரியா? சூதாடு களத்தில் தோற்று மண் அரசு இழந்து, நாட்டையும் அரசையும் இழந்து, மண் அரசு, மண் பிளஸ் அரசு, நாட்டையும் அரசையும் இழந்து மெல்லியல் தன்னுடன் வெங்கான் அடைந்தோன், மென்மையான இயல்புடைய தமயந்தியுடன் கொடிய காட்டை அடைந்தவனாகிய நலன் காதலின் பிரிந்தோல் அல்லன், மனைவி மீது கொண்ட அன்பு காரணமாக பிரிந்தோன் அல்லன், காதலி தீதோடு படும் சிறுமையில் அல்ல, அவள் தீமையோடு கூடிய சிறுமை உடையவளும் அல்லல். என்ன சொல்ல வராங்க? அதாவது நீ நலவென்பா படிச்சிருக்க ராஜா, நலவென்பாவில் இவங்க ரெண்டு பேரும் என்னது சொல்லுவாங்க தானே, நலவென்பா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 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 இலக்கியம். அதுல நலன் தமேந்தி ஞாபகம் இருக்கு. அப்ப இப்பயுமே இலக்கியங்கள்ல நல்ல ஒரு நல்ல ஒரு பெண்ணுக்கான இலக்கணத்தை வந்து சொல்றவள் வந்து யாருன்னு கேட்டா தமயந்தி தான். சரியா? தமயந்தி ரொம்ப முக்கியம். அதாவது துடி இடை, அந்த மெல்லிடை, என்ன இருக்கு, அந்த கொடியிடை, அதுக்கெல்லாம் உதாரணம் வந்து தமயந்தி தான். அவ்வளவு அழகான இடையுடையவள் அவள். சரியா? அப்ப பாருங்க, அவள் அந்த இது நடக்குது என்னது, இந்த திருமணம் முடிக்கிற முன்னுக்கு என்ன நடக்கும் பிள்ளைகள்? சுயம்பரம். அந்த சுயம்பரம் நடக்கிற சந்தர்ப்பத்துல இப்ப அப்ப தெரிந்த அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, அண்ணன் வந்து தூது அனுப்புறது, இப்படி வந்து ஒருத்தர் வருவாரு சுயம்பரத்துக்கு வரும்போது இவரை தான் நீ வந்து இப்படி காதலிக்கிறாரோன்னு இது தெரிவு செய்யணும்ட்டு. சரியா? அப்ப இப்படி வாங்க அப்படிங்கிற அறிகுறிலாம் சொல்லியாச்சு. கடைசியில பார்த்தா இவரும் வராரு, நலனும் வராரு. இந்திரர்கள் இருக்காங்க. அந்த இந்திரர் தேவர்கள்லாம் என்ன செய்யுது, நலன் மாதிரியே வேடம் அணிஞ்சு வராங்க, நலன் மாதிரியே. சரியா? எதுக்கு? சுயம்பரத்துக்கு. இப்ப இதுல வந்து இவர் மாலை போடணும். யாரு? தமயந்தி மாலை போடணும். யாருக்கு மாலை போடுறாளோ அவள் தான் அவர் கணவனாக. இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிட்டாள். என்னடா அது, யாரா நலன் அப்படின்ட்டு. கடைசியில பார்த்தா அவள் கண்டுபிடிச்சிட்டாள். என்னது தெரியும் தானே, தேவர்களுக்கு வந்து சில அறிகுறிகள் இருக்கு. எனது கண்ணை வந்து இமைக்க மாட்டார்கள். சரியா? அதே மாதிரி பூ வந்து மாலை வந்து வாடாது, த கால் பாதம் வந்து தரையில படாதுன்ட்டு அதை வச்சு என்ன செஞ்சு கண்டுபிடிச்சு கடைசியில திருமணம் முடிச்சிட்டாள். அப்படிப்பட்ட திருமணம் முடிச்ச பிறகு அதுக்கு பிறகு ஒரு சூதாட காலத்துல தோற்று அப்படி ஆகி திரும்ப அவருக்கு வந்து அந்த சனிங்கிற அந்த அந்த ஒரு கிரகம் பிடித்து ஆட்டி அவருக்கு அந்த உடம்பெல்லாம் சொறியாக வந்து இந்த உடல் தோல் நோயெல்லாம் வந்து அதுக்கு பிறகு ரொம்ப வேதனை அடைந்து திரும்ப என்னது இந்த இந்த வாழ்க்கையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம இவளையும் துன்பத்துக்குள்ளாக்குறோமேங்கிற ஒரு குற்ற உணர்வுல காட்டுல போய் விட்டுட்டு வந்துட்டார். சரியா? அதைத்தான் இங்க கதையில சொல்லப்படுது. இப்ப பல்லாடு ஆயத்த மண்ணரசிலிருந்து மெல்லியல் தன்னுடன் வெங்கான் அடைந்தோன் காதலில் பிரிந்தோன் அல்லன் காதலி தீதோடு படும் சிறுமை இல்லல். என்ன சொல்றாங்க? அதாவது இங்க நலவென்பா சொல்லப்படுது இந்த இடத்துல. தமேந்திய வந்து பிரிகிறாள் தானே. பிரியும் போது இப்ப தமேந்தி மேல ஏதாவது பிள்ளை இருக்கா? சரியா? அல்லது அவள்னாலதான் இங்க வந்து இவன் பிரிஞ்சானா? இல்ல, அவள் மீதையும் பிள்ளை இல்ல.
இவன் மீதும் பிழல்ல. என்ன நடந்திருக்குன்னா விதிதான், எல்லாம் விதிதான் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அப்ப அதுதான் இங்க இடத்துல சொல்லப்படுது. கொஞ்சம் ஒரு நிமிஷம் பிள்ளைகள். அப்ப இதுல என்ன சொல்லப்படுது? சூதாடு களத்தில் நாட்டையும் அரசையும் இழந்து மென்மையான இயல்புடைய தமயந்தியுடன் கொடிய காட்டை அடைந்தவளாகிய நலன். சரியா? அப்படி சரியா? அப்ப இழப்பு ஏற்பட்டுருச்சு. சூதாடகளத்துக்கு போறாரு, அங்க அரசையும் நாட்டையும் இழக்கிறாரு. அப்ப அதுக்கு பிறகு மென்மையான இயல்புடைய தமயந்தியுடன் என்ன செய்யற, கடைசியில ஒரு நடு சாமத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாரு. சரியா? கொடிய காட்டை அடைந்தவன் ஆகிய நலன் மனைவி மீது கொண்ட அன்பு காரணமாக பிரிந்து, மனைவி மீது கொண்ட அன்பா காரணம், அன்பா மிதமிஞ்சி அன்பா காரணம் போய் காட்டுல விட்டு வர்றதுக்கு இல்ல, அதுவும் இல்ல. அப்ப அவளை காட்டுல விட்ட பிள்ளை இவன் மேல எதுவும் பிள்ளையா? யார் மேல? தமயந்தி மீது இது பிள்ளையா? இல்ல, அவள் மேல பிள்ளை இல்ல, அவள் சொக்க தங்கம். சரி, அவள் தீமையோடு கூடிய சிறுமையுடையவளும் அல்ல. இவள் மேலும் பிள்ளை இல்ல, இவன் காதல் மேலும் பிள்ளை இல்ல. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனைங்கிறத இங்க சிக்கல். சரியா? அப்ப அப்ப அங்கனமாகவும் அடர்ந்த காட்டிலே தமயந்தி தன்னை இருள் நிறைந்த நடுசாமத்தில் தனியாக விட்டு பிரிந்து சென்ற வலிமை வாய்ந்த தீவினையின் செயல் என்றோ. பெண்ணா இப்படி இப்படி இந்த மாதிரி நடு சாமத்தில் விட்டுட்டு வர்றதுக்கான காரணம் அந்த விதிதான், வேற எதுவுமே இல்லை. சரியா? அப்ப ஏற்கனவே செய்த அந்த தீவினையின் பிரதிபலன் தான் அதற்கான காரணம். சரியா? அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அப்போ ஓகே, அடிப்படையில பாருங்க பிள்ளைகள், செய்யுள் திரும்ப வாசிக்கிறேன். வல்லாடு ஆயத்து மன்னரசிலிருந்து மெல்லியல் தன்னுடன் வெங்கான் அடைந்தோன் காதலின் பிரிந்தோன் நல்லன் காதலி தீதொடு பரும் சிறுமையில் அவளும் அந்த அளவுக்கு தீமையானவள் அல்ல. அடவிக்கானக தாயிலை தன்னை இடையிருள் யாம திட்டு நீங்கியது. எனவே அந்த இரவு பொழுதுல அந்த மனைவியை விட்டு நீங்கியதற்கு காரணம் வல்வினை அன்றோ. வல்வினை அதாவது வினையின் தாக்கம் தானே அன்றி மடந்தை பிழை என என்றோ. மடந்தை தன் பிழை என சொல்லலும் உண்டே சொல்லாயினி. அப்ப நீ தமேந்தி மேலதான் பிள்ளைன்னு நீ சொல்றதா அந்த சொல்லு பார்ப்போம். உண்மைக்கு தமேந்தி மேல பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்ல வருது. சரியா? ஓகே, என்னங்கதா பிள்ளைகள்? தமேந்தி மேலையும் பிள்ளை இல்லை, யாரு மேலையும் பிள்ளை இல்லை, எல்லாம் என்னது விதிதான். சரியா? ஓகே, அதுதான் இங்க சொல்லுவா. காட்டிலே தமேந்தி தன்னை இருள் நிறைந்த நடுசாமத்தில் தனியாக விட்டு பிரிந்து சென்றது வலிமை வாய்ந்த தீவினையின் செயல் என்றோ. அது தமயந்தின் பிழை என்று சொல்வதற்கு ஏதும் உண்டானால் அதனை நீயே சொல்வாயாக. அப்ப இவருக்கு தெரியுது தமயந்தி மேல எந்த ஒரு பிழை இல்லை. நீ பெரிய ஆள் தானே, சொல்லு பார்ப்போம். நீ தைரியமான ஆளாச்சு தானே, நீ சொல்லுவே பார்ப்போம். அவள் மேல ஏதாவது பிழை சொல்லுவேங்கிற மாதிரி அவர் கேட்கிறார். பிழை இல்லையே, அவள் மேலேயும் பிழை இல்லையே. சரியா? அப்ப அதுதான் இந்த இடத்துல சொல்ல வருது. சரியா? விளங்கிச்சா பிள்ளைகள்? ஓகே, சொல்லுங்க பார்ப்போம். இந்த பாடல்ல பொருளை ஏற்கனவே சொல்லாதவர்கள் சொல்லுங்க பார்ப்போம். உங்களோட மொழி நடையில யார் சொல்ல போறா? ஹேண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் யார் சொல்லணும். ஹேண்ட் பண்ணுங்க குயிக்கா. அஸ்னா. அஸ்னா சொல்லுங்க. தந்தையின் ஏவலால் தன் மனைவியோட காட்டுக்குச் சென்று அங்கே அவளை பிரிந்து மிகுந்த துன்பத்துல வருந்தியவன். வேத முதல்வனாகிய நான்முகன் பெற்றவன் திருமால் என்பதை நீ அறியவில்லையா? இது யாவரும் அறிந்த தொன்மையான கதை அல்லவா? சூதாடி தாயத்தால நிலத்தினையும் அரசாட்சியையும் இழந்து மெல்லிய இயல்புடைய தமயந்தியோட வெம்மையான காட்டை அடைந்த நலன் பொருள் மீது கொண்ட ஆசையால அவளை விட்டு பிரிந்து சென்றவளும் அல்லன். அவனுடைய மனைவி தீமை பொருந்திய இழிகுணத்தவளும் அல்லல். அவ்வாறிருக்க அடர்ந்த காட்டுல அவளை இருள் சென்ற யாமத்தின்கண் நித்திரையிலிருந்து விட்டு பிரிந்து சென்றது அவள் முன்பு செய்த தீய வினை அல்லவா? அவ்வாறன்றி தமயந்தியிட தவறி அதற்கு காரணம் என்று சொல்வதற்கு நீ ஏதேனும் சொல்ல நினைத்தால் அதை என்னிடம் கூறுவாயாக. நீ அவர் சொல்லுங்க. அவள்கிட்ட ஏதாவது பிழை இருந்தா நீ சொல்லு பார்ப்போம். விளங்குதா? அதான் இந்த இடத்துல சொல்ல வருது. விளங்குதானே பிள்ளைகள்? ஓகே, அப்ப அதை கதையா ஞாபகம். இப்ப நான் சொன்ன கதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ கதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை கதையா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சிறு குறிப்புக்கு ரொம்ப யூஸா இருக்கும். சரியா? நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம் பிள்ளைகள். எக்ஸாம் பேஸுக்கு சொல்றேன். சரியா? அப்போ கொஞ்சம் நல்லாவே ஆழமாக ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரியா? ஓகே பிள்ளைகள், கதையை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே ஈஸியாக எழுதிடலாம். நீங்கள் சில வரிகளை பாடம் வைக்கொள்ளுங்க. இதெல்லாம் 2-3 தடவை வாசிக்கும் போது ஈஸியாக மனநமாயிரும் பிள்ளைகள். இந்த அளவு கஷ்டமான சொற்கள் அல்ல, வசனம் அல்ல, செய்யுள் அல்ல. ஈஸியாக நம்ம பாடம் வைக்கலாம். சரியா? ஓகே, இப்போ கடைசியாக இருக்கிறத நம்ம பார்த்தோம். சரியா? ஓகே.
வாசிங்க கடைசி. யார் வாசிக்க போறா? வாசிங்க வாசிங்க வாசிங்க. அணையையும் அல்லை ஆயிலை தன்னொடு பிரியா வாழ்க்கை பெற்றனே என்றே வருந்தா தேகி மன்னவன் கூடல் பொருந்துளி அறிந்து போதிங் கென்றலும். ஓகே. அணையும் அல்லை. சரியா? அணையும் அல்லை ஆயிலை தன்னோடு பிரியா வாழ்க்கை பெற்றனை அன்றே வருந்தா தேகி மன்னவன் கூடல் பொருந்துளி அறிந்து போதீங்கென்றலும். சரியா? இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டா, சரியா, அணையும் அல்லை அதாவது என்னது, நீ அவர்களை போன்றவனும் அல்லன், நீ அவங்க மாதிரி இல்லையே. சரியா? ஏன்? அவங்க ரொம்ப பெரும் துன்பத்தை பெற்றுட்டாங்க, அது பெரிய பிரச்சனை ஆகி ரொம்ப வருந்திட்டாங்க. ஆனா இப்ப நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லை நீ. சரி, ஏன்னு கேட்டா இப்ப பக்கத்துல உன் மனைவி பக்கத்துல இருக்காள், எல்லாம் துன்பம்லாம் பட்டு வந்தாச்சு, இப்ப கைவசம் உன்ட்ட இருக்கா. சரி, அதனால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ அவர்களை போன்றவன் அல்லன். ஆயிலை தன்னோடு பிரியா வாழ்க்கை பெற்றன என்றே நீ மனைவியோடு பிரியாது வாழும் வாழ்க்கையை பெற்றிருக்கின்றாய் என்பா. இப்போது உன் மனைவி நீ பிரியலே, பிரிஞ்சுட்டு போயிட்டு திரும்ப சேர்ந்துட்ட, இப்ப கைவசம் இருக்காள் தானே மனைவி. எனவே மனைவியோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குதுன்னு. இப்ப இனி இருக்கிற வாழ்க்கையை நீ ஒழுங்கா திரும்ப போயிட்டு மாதவியோட சேர்ந்துடாம நீ கண்ணகியோட இருந்து வாழ்க்கையை நடத்து. இதுல என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப அணையும் அல்லை ஆயிலை தன்னோடு பிரியா வாழ்க்கை பெற்றன என்று. சரியா? அப்ப நீ ஆயிலை என்பது அந்த பெண் மனைவி. சரியா? அப்ப உன் மனைவியோடு பிரியாது வாழ்க்கையை பெற்றிருக்கின்றாய் அல்லவா. வருந்தாது ஏகி மன்னவன் கூடல், அதாவது வருந்தாது பாண்டிய மன்னனது மதுரைக்கு சென்று பயப்படாத நீ. சரி, அது முதலே இந்த 4 வசனத்தை சொல்லி அனுப்பியிருக்கலாம் அந்த பிள்ளைகள். இவ்வளவு நேரம் நமக்கும் பாருங்க, இவ்வளவு நேரம் படிச்சு பெரிய பெரிய கதையெல்லாம் கதைச்சு பாவம். சரியா? அப்ப நீ என்ன செய்ய, போயிட்டு வருந்தாது, நீ கவலைப்படாம வருந்தாது ஏகி மன்னவன் கூடல் வருந்தாது பாண்டிய மன்னனது மதுரைக்கு சென்று பொருந்துளி அறிந்து போதி இங்குன்றனும் தங்குவதற்கேற்ற ஒரு இடத்தை அறிந்து கொண்டு, அங்க போய் தங்குறதுக்கான ஒரு பொருத்தமான இடத்தை அறிந்து கொண்டு விரைந்து வா, நான் பாதுகாப்பா இருக்கட்டும், இவள் பாதுகாப்பா இருப்பாள் என் பக்கத்துல, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? அதனால போயிட்டு வா ராஜா, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. வருந்தாது ஏகி மன்னவன் கூடல் அந்த பாண்டிய மன்னன் அந்த இருப்பிடத்துக்கு சென்று பொருந்துளி அறிந்து போதிங்க, நல்ல பொருத்தமான இடத்தை தங்குவதற்குரிய இடத்தை அறிந்து கொண்டு இங்கு விரைந்து வா, இங்கு வா. சரியா? இங்கு விரைந்து வருவாயாக என்றார் என்று சொல்றார். யாரு சொல்றா பிள்ளைகள்? கவுந்தியடிகள் சொல்றாங்க. அப்ப அணையும் அல்லை, நீ அவங்க மாதிரி ஆளும் இல்ல, உன் மனைவியோடு நீ என்ன செய்யற, பிரியாத வாழ்க்கையை பெற்றிருக்கின்றாய். எனவே எதுவும் கவலைப்படாம போயிட்டு மதுரைக்கு போயிட்டு அங்க தங்குவதற்கு பொருத்தமான இடத்தை அறிந்து கொண்டு விரைவா வா, அது வரைக்கும் எனது பாதுகாப்பின் கீழ் உன் மனைவி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறார். இதுதான் பிள்ளைகள் இந்த பாடலோட இறுதி பகுதி. இந்த பாடலோட இந்த இறுதி பகுதியை சொல்லுங்க பிள்ளைகள். பாவம், யார் சொல்ல போறா? ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க. சொல்லாதவங்க சொன்னா நல்லா ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க, நான் சொல்றேன் யாருன்னு. குயிக், யார் சொல்ல போறா? சாம்பவி சொல்லுங்க. சாம்பவி. நீ அவர்களைப் போல மனைவியை பிரிந்து வருந்தவும் இல்ல, உன் மனைவிய விட்டு பிரியாத வாழ்வை பெற்றிருக்க. ஆகவே நீ நடந்து வருந்தாம பாண்டியோட மதுரை மாநகருக்கு சென்று பொருத்தமான இடத்தை அறிந்து கொண்டு வருவாயான்னு சொல்றாரு. அவ்வளவுதான் விஷயம். சரியா? அப்ப இதை சொல்லி முடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்லயே. நான் சுவாரஸ்யம் இல்லை தானே பிள்ளைகள், அதனால கொஞ்சம் அழகா நீட்டி முழக்கி அழகா சொல்லி முடிச்சிருக்காங்க. சரியா? நல்லா இருக்கு தானே? அதுக்கு பிறகு பாருங்க, பெரிய பெரிய கதைகள்லாம் வந்துச்சு. இதுக்கு போயிட்டு அவர் போயிட்டு அங்க அதை சிலம்பு திருடி, அதுக்கு பிறகு அவர் தலையை வெட்டி, இவள் போயிட்டு மதுரை எரிச்சு, அது பெரிய கதை பிள்ளைகள். ஆனா ஊர்கான் கதையில அதெல்லாம் இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே பிள்ளைகள். அப்ப நம்ம முழுமையாக சிலப்பதிகாரம்ங்கிற ஒரு பரப்பு கூட சிலபஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க அந்த பரப்பை படிச்சிருக்கோம். எக்ஸாமுக்கு வந்தா ஈஸியா எழுதிடலாம். நம்ம இன்னும் ஒரு விடயம் மட்டும் இருக்கு, இதுல கேள்வி பதில் எப்படி வருங்கிறத நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா இது பண்ணணும். அப்ப அதை கொஞ்சம் சும்மா டிஸ்கஸ் பண்ணி விடுறேன், நீங்க எழுதிடலாம். சரியா? அப்ப என்ன கேள்வி கேட்பாங்க? குறிப்பிட்ட செய்யுள் பகுதியில் ஆசிரியர் கூற வந்த விடயம் என்ன? அது மெயினா அப்படி கேட்க மாட்டாங்க, சொல்றேன். சரியா? ஊழ்வினையின் வலிமை பற்றியும் பெண்ணுடான வாழ்வு, உணவின் வேட்கை, காமத்தில் நாட்டம் உள்ளவர்களையே வினைப்பெயன் வருத்தும் என்பதை ஆசிரியர் கூற வந்து விடயம். தெரியுதானே? ஓகே. இப்ப வேற என்னென்ன கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள்? சரியா? சரியா? ஓகே. அடுத்து
என்ன சொல்றது, அதை எப்படி அவர் சொல்ல வராரு, சரியா? இப்போ நேரடியான விபரிப்பு முறை மூலம் தான் சொல்ல வந்த விடயத்துக்கு பொருத்தமான வரலாற்று உதாரணங்கள் எடுத்து காட்டுறது, சரியா? அதுல ராமன் நலன் எல்லாம் சொல்லப்படுறதெல்லாம் இருக்கு, சரியா? உரையாடல் மூலம் எடுத்து காட்டுறது, பேசுறது மூலமாக ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி எல்லாம் எடுத்து காட்டுறது. அடுத்து சும்மா நார்மலாக சொல்றேன் பிள்ளைகள், நம்ம இன்னும் கேள்வி பதிலுக்குள்ள நமக்கு தனியாக ஒரு கிளாஸ் செய்யணும், ஈவினிங் சரி பார்த்து செய்வோம் நம்ம. இப்போ எக்ஸாம் யாரோ மெசேஜ் போட்டிருக்கேன், அதனால சொல்றேன். அடுத்து கோவலன் கண்ணகியை பாதுகாப்பினல் என கவுந்தி அடிகள் கூறியதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்னது, தனது அந்த அவள் அந்த அளவு பொருத்தமானவள் கவுந்தி அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படுது. தனது ஒழுக்க நெறி நீங்கிய வாழ்வு, கண்ணகி நடுங்கும் அளவு துன்பம் அனுபவித்தமை, அப்போ இவள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். முன்பின் அறியாத நாட்கள் அழைத்து வந்து வருத்த செய்கின்ற நேரத்தில் தான் அடைந்த சிறுமைக்கு வந்து இவள் பொருத்தமா பாதுகாப்பா இருப்பாள் அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க. சரி சரி, அடுத்து வேற கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள். கோவனுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருந்தது என்பதனை எவ்வாறு அறியலாம்? எவ்வாறு அறியலாம் தெரியுதுன்னு உங்களுக்கு, அவர் தன்னை உணர்றாரு, சரியா? அதுக்கு பிறகு வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும், பொருளீட்டணுங்கிற விடயத்துக்குள்ள அவர் போறாரு. அதை வச்சு எழுதிடலாம் அப்படின்னு சும்மா ஷார்ட்டா சொல்றேன், அதை வச்சு எழுதிடலாம். நான் சும்மா குறிப்பை மட்டும் சொல்றேன், அதை வச்சு நீங்க எழுதலாம், பிரச்சனை இல்லை. கோவலன் கவுந்தியடிகளிடம் கூறியவற்றை குறிப்பிடுக. அது தெரியுதானே என்னென்னது சொன்னா? அப்படி ஆரம்பத்தில் உள்ளது, நான் வாழ்க்கை பாதையிலிருந்து வழிவிட்டேன், சரியா? இவ்வளவு துன்பத்துக்கு உள்ளாகிட்டேன், அந்த விஷயம்லாம் இருக்குது, அதை வச்சு எழுதுனே சரி. கோவலனுக்கு கவுந்தியடிகள் கூறிய அறிவுரைகள் சுருக்கமாக கூறுக. தெரியுதானே அதில் உள்ள விஷயம் எல்லாத்தையும் எழுதுனே சரி. விதி வலிமை, அந்த பெண்கள், அந்த உணவு, அந்த எல்லா விஷயத்தையும் எழுதுனா நம்ம தனியாக பார்ப்போம். கொஞ்சம் அதை கொஞ்சம் ரெடி ஆகிட்டு போங்க, இன்றைக்கு எக்ஸாமுக்காக சொல்கிறேன், சரியா? அடுத்து சான்றோர் கூறிய அறங்களை ஏற்காது வாழ்பவர்கள் பற்றி கவுந்தியடிகள் கூறுநூற்றை துலக்குக. அதை எழுதிடுவீங்க. துறவிகளுக்கு துன்பம் இல்லை என்பது பற்றி கவுந்தியடிகள் கூறுமாற்று விளக்குக. விளங்குதலை பிள்ளைகள் அதெல்லாம் எழுதிடலாம், யோசிச்சு எழுதிடலாம், சரியா? அடுத்து அந்த மாதிரி அந்த மாதிரி தான் கேள்விகள் வரும். அது இல்லாமல் சில மேற்கோள்கள் கேட்பாங்க. இப்போ உருவிலாளன் உருக்கும் துன்பம், அது ஒரு சிறப்பு. அதே மாதிரி ஏமம் சாரா இடும்பை, வேத முதற் பயந்தோன் மாதிரி இந்த சின்ன வரிகளை கொடுத்து அதுக்கான விளக்கத்தை கேட்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க இன்னைக்கு போய் பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு ஈஸியா இருக்கு இந்த எக்ஸாம், சரியா? கேள்வி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாட்டியும், கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணாட்டியும் பிள்ளைகள் அந்த விஷயம் விளங்கிட்டா நீங்க எப்படி கேள்வி கேட்டாலும் அந்த அந்த ஞாபகத்தில் எழுதிடலாம், சரியா? கொஞ்சம் இந்த சில வரிகளை பாடமாக்கிட்டு போங்க, சரியா? ஓகே ஓகே, டைம் ஆகுது, அதனால தான் மிக சுருக்கமாக நான் சொன்னேன், சரியா? நிறைய பேருக்கும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகுங்க, டைமும் போகுதுன்னு. அதனால நம்ம பாவம் ஈவினிங் கிளாஸ் செய்யறதுக்கு நான் பார்க்குறேன். இப்போ இதை முடிச்சு விட்டுலாம். அடுத்து மணிமேகலை படிக்கிறதுக்கு இன்னும் நிறைய பகுதிகள் கடக்கணும் முடிக்கிறதுக்கு. அடுத்து செமினார் இருக்குது, அதை மிஸ் பண்ணிடாங்க. ரெண்டையும் மிஸ் பண்ணிடாங்க, கிளாஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுலேயும் கிளாஸ் போய் கொண்டிருக்கும் தொடர்ச்சியாக 15-16 கிளாஸ் போகும். அது இல்லாமல் செமினார்ஸ் தனித்தனியாக போகும். அப்போ உங்களுக்கு அது பகுதியும் முடிச்ச மாதிரி இருக்கும், கிளாஸ் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். இந்த 2 மாதம் ரொம்ப முக்கியம் பிள்ளைகள், மிஸ் பண்ணாமல் வாங்க, சரியா? ஓகே, அப்போ முடிப்போம் பிள்ளைகள். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? யாராவது ஒரு ஆள் கருத்து தெரிவிச்சா நல்லோம். யாராவது இந்த கிளாஸ் நல்லா பிரயோசனமாக இருந்துச்சா? காலையில் ஏலியா வந்ததுக்கு ஏதாச்சும் பிரயோசனம் இருந்துச்சா? சரி, ஓகே ஓகே. அப்போ நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் சந்திப்போம், சரியா? மாலை வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் பிள்ளைகள். நான் ரெக்கார்டிங் போட்டுடுறேன். ஓகே.